கபிலேஷ் என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபேன் சுவிட்ச் போடுறேன். ஃபேன் சுவிட்ச் போடுறதுக்கு சுவிட்ச் இங்க இருக்கு, ஆனா நீ இங்க போடுற. இப்படி போடக்கூடாது. கரண்ட் நம்மள ஷாக் அடிச்சிடும். கரண்ட் ஷாக் அடிச்சா நம்ம என்ன ஆகும்? நம்மளுக்கு கன்ஃபார்ம் டெத் ஆயிடும். இல்ல உடல்ல இருந்து ஏதாச்சும் பிரச்சனை வரும். அதனால நீங்க கை வைக்க கூடாது, இங்கதான் வைக்கணும். கரண்ட் ஷாக் அடிக்கணும்னா என்ன தெரியுமா? நம்ம சாதாரணமா ஒரு பேட்டரியை தொடும்போது அதோட முனையை தொடும்போது நம்மளுக்கு கரண்ட் ஷாக் அடிக்காது. அதோட ஃபுல்லா கரண்ட் ஷாக் வராது. ஆனா 3 பேஸ் சைஸை கொண்டுதான் இது அமைச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு தொடும்போது கரண்ட் ஷாக் அடிக்கும். ஆனா இந்த கரண்ட் ஷாக் அடிக்கிறதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாத்திக்கலாம் தெரியுமா? தெரியாதானே? RCCB அப்படிங்கிற ஒரு கருவி இருக்கு. அந்த கருவியை நம்ம வீட்டுல கொடுத்தோம்னா நம்ம கரண்ட் ஷாக் அடிக்கிறதுல இருந்து காப்பாற்றும். அதாவது RCCB அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த கருவி நம்ம பொருத்தும் போது நம்ம கரண்ட் ஷாக் அடிக்கும் போது அதை நம்மளை காப்பாற்றும். அது எப்படி நம்மளை காப்பாற்றும்னா, RCCB கருவி வந்துட்டு நம்ம கரண்ட் உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் கண்காணிச்சுட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க கையை தொடும்போது கரண்ட் ஷாக் அடிச்சதுன்னா 3 அதாவது 30 MA அப்படின்ற அளவுல வந்துட்டு அதிகமா கரண்ட் வரும். நம்ம மேல பட்டு கீழே பூமியில போகும். அது உடனே வந்துட்டு ஆகாது. ட்ரிப் ஆன உடனே நம்ம மேல ஆகும்போது அதிகமா 30 பாயிண்ட் மேல அது ஆம்பியர் கணக்கு கல்லும் போது ஒருவேளை இது அதிகமா போகும்போது அந்த RCC கரு வந்துட்டு கரண்ட் வந்துட்டு துண்டிச்சிடும். அப்பதான் வந்து நம்மளை காப்பாத்திக்குவோம். அதனால தொட்ட உடனே காப்பாத்தாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த RCCB கருவியை வந்துட்டு ஒருவேளை நீங்க தொடுவ, அங்க யாராவது உங்க சிஸ்டர் தொட்டுட்டாங்கன்னா அந்த கருவி வேலை செய்யாது. 2 பக்கமும் தொடும்போது RCCB கருவி அது என்ன பண்ணணும், அதுவே குழம்பி தானா அந்த கருவியை செயல்படாமல் நின்றுடும். சரியா? அதனால இது 90% நடக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மழை காலத்துல இல்ல அதாவது அதிகமா காத்தடிக்கும் போது ஒயருக்கு அது மாதிரி ஒயர் உரசும் போது இந்த மாதிரி நீங்க ஏதாவது இப்படி தொடும்போது இந்த மாதிரி போடும்போது RCCB கருவி நம்மளை காப்பாற்றும். அதனால என்ன பண்றீங்கன்னா, RCC கருவியை உங்க வீட்டுல உங்க அம்மாட்ட சொல்லி பொருத்திக்கணும். நீ சொல்லணும், அம்மாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க RCCB கருவின்னு என்ன. இப்ப நம்ம சொன்னல, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அம்மாட்ட சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் கூட இதை வற்புறுத்துறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கருவி வச்சுட்டு நம்ம உயிரில இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம். ஷாக் அடிக்கும் போது நம்ம உயிரிலிருந்து காப்பாத்தினா நம்மளுக்கு மணியும் சேவாகும், ஹாஸ்பிட்டலுக்கு போற செலவும் கிடையாது. நம்ம முன்னெச்சரிக்கை இருந்துக்கிறதுக்கு RCCB கருவி கண்டிப்பா பொருத்தணும். இப்ப RCCB கருவின்னு என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன RCCB கருவி தான் நம்ம உயிரை காப்பாற்றுங்கிறது ஒரு 95% நம்புறோம். அதனால அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் சேவ், நம்ம குழந்தைங்களுக்கும் சேவ். நம்ம தெரியாம கை வச்சுட்டாலும் சேவ் ஆகும். அதனால நீங்க சொல்லுங்க, RCCB கருவி எப்படி வேலையாகும்னு சொன்னேன். கரண்ட் ஷாக் அடிச்சா எப்படி நம்ம உடம்புல இருந்து கீழே பூமிக்கு போனுச்சுன்னா அதை நம்மளுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிறது. RCCB கருவி எப்படி வேலை செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையா இருந்தா நம்மளுக்கு மணி சேவ் ஆகும் தானே? ஆமாவா? ஆமா. அதனால உங்க அம்மாட்ட சொல்லுங்க. சரியா? நீங்களும் RCCB கருவி பொருத்தி உங்க வீட்டுல யாருக்கும் ஷாக் அடிக்காம பாத்துக்கோங்க. இதுல இருந்து நீங்களும் மீட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயம் நான் உங்களுக்கு நிறைய சொல்றேன். தேங்க்யூ.